நண்பர்களுக்கு காலை வணக்கம். அபிராமிப்பட்டர் அருளிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் 19வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம். சரதிர உலகத்தினில் சராசரங்களை என்ற தாயாகினாலே எனக்கு தாயல்லவோ யான் உன் மைந்தனன்றோ எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் மொழி சுரந்து ஒழுகு பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டு இளநிலா முறுவல் இன்புற்று அருகில் யான் குளவி விளையாடல் கொண்டருள் மழை பொழிந்து அங்கை கொட்டி வா என்று அழைத்து குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையவன் என்று என்னை கூறினாள் ஈனமுண்டோ அலைகடலிலே தோன்றும் ஆராத அமுதமே ஆதிகடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. இந்த பாடலில் அபிராமிப்பட்டார் அவர்கள் அண்ட சராச்சரங்களுக்கும் 14 உலகங்களுக்கும் தாயாகிய உன்னை தாயாகவே நான் உன்னை நினைக்கின்றேன். நான் உந்தன் மைந்தனாகவே இருக்கின்றேன். என்னுடைய சஞ்சலங்கள் அனைத்தையும் தீர்த்து நான் சோர்ந்து இருக்கின்ற போதிலே பசியால் வாடுகின்ற பொழுதிலும் உன்னுடைய முளை சுரந்து ஒழுகு பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்றது ஏது சொல்வாய் என்று கேட்கிறார். அபிராமி அன்னையை பெற்ற தாயாகவும் தன்னை ஒரு குழந்தையாகவும் பாவித்து பட்டர் பிரான் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஒரு தாயானவள் பெற்ற குழந்தைக்கு எப்படி அதனுடைய பசியறிந்து பாலூட்டி இன்புறச் செய்வாளோ அதே போல நீயும் எனக்கு நல்ல அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். அந்த அளவுக்கு உன்னை நான் தாயாக என்னை குழந்தையாகவும் நினைக்கின்ற நான் உன்னுடைய 2 பிள்ளைகள் அதாவது விநாயகன் மற்றும் முருகனைப் போல நானும் உந்தன் குழந்தைதான் என்று கூறுகிறார் அபிராமிப்பட்டர் பிரான் அவர்கள். இதே போல எனக்கும் நீ அருள் செய்ய வேண்டும், இந்த பிறவி பிணியிலிருந்து என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார். இதில் அண்ட சராச்சரங்களையும் படைத்து 84 லட்சம் யோனி பேதங்களையும் உயிருள்ள ஜீவன்களையும் படைத்து அன்றாடம் அவைகளுக்கு உணவு கொடுத்து காத்து அருளும் என் தாயை உமையவளே, உன்னை போற்றுகிறேன், என்னையும் நீ காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார். நன்றி, வணக்கம்.